வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஓ பியூட்டி தமிழ். நீங்கள் பென்சில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என் பேர் வந்து கீர்த்தனா. ஸ்கின் கேர், ஹேர் கேர், மேக்கப் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும். யூஸ் பண்ண ஒரு சில பாடி லோஷன்ஸை பற்றி தான் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பேச போகிறோம். ஸோ வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 6 to 7 month தான் நான் யூஸ் பண்ண, ஒரு அதுக்கு மேலேயே இருக்கும். ஸோ அதுக்கான பாடி லோஷனோட பாட்டில்லாம் வந்து நான் கேரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணி ஒரு சில பாட்டில்ஸ்லாம் வந்து இப்போ என்கிட்ட கரெக்டாக இல்லை, நான் வந்து தூக்கி போட்டுட்டேன். ஸோ ஒரு 2-3 பாட்டில் வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ அதை வச்சு நான் அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குது, அந்த பாடி லோஷன் வந்து எனக்கு பிடிச்சிருக்கா இல்லை நான் திரும்ப வாங்குவேனா வாங்க மாட்டேன்னா, ஸோ அதை பற்றி தான் வீடியோ வந்து ஃபுல்லாகவே இருக்க போகுது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாட்டில் வந்து இருக்குது. ஸோ இது வந்துட்டு நான் இதை பற்றி வந்து சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்லினோட பாடி லோஷன் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சன் ப்ரொடெக்ஷனும் வந்து இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு குட்டி பாட்டில் வந்து வந்திருக்கு, ஒரு ட்ராவல் சைஸ் பேக்கேஜ். ஸோ அதை வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் டைம் படிக்கும்போது ஒரு 11th 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதுலேருந்தே நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வேஸ்லினோட இந்த பிங்க் கலர் பாட்டில் வேரியண்ட்டில் வந்து வரும். ஸோ அது ரொம்ப ஒரு 60 to 70 rupees தான் சம்திங், வந்து ஒரு குட்டி ஒரு ட்ராவல் சைஸ் பாட்டில். ஸோ அது வந்து அப்பத்துலேருந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வேஸ்லினோட பாடி லோஷன் வந்துட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சன் ப்ரொடெக்ஷன் SPF 30 வந்து இருக்குது, UVA + UVB ப்ரொடெக்ஷனோட வந்து. அது மட்டும் இல்லாமல் ஒரு சீரம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்த க்ளோ கொடுக்கறதுக்காக. சம்திங் 600 ml வந்து இந்த பாட்டில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 800 rupees வந்து வருது. பட் 800 rupees வந்து நான் கொடுத்து வாங்கல, சம்திங் ஏதோ ஒரு ஆஃபரில் தான் வந்துட்டு வாங்கினேன் இதை. ஸோ நவ் இது வந்துட்டு ஃபுல்லாக இருக்குது. இது இன்னும் காலி ஆகலை, இப்போ தான் வந்துட்டு இவ்வளோவே முடிஞ்சிருக்கு. இன்னும் இவ்வளோ இருக்குது. கண்டிப்பாக இது வந்து இன்னும் ஒரு 1 to 1.5 month மேலேயே வந்துட்டு வரும் எனக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இந்த பாடி லோஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின், நார்மல் ட்ரை ஸ்கின், இந்த மாதிரி ட்ரை ஸ்கின் பர்சன்ஸ்லாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாடி லோஷன் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் பட் ஆயில் ஸ்கின்னாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பாடி லோஷன் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு மாதிரி வந்து க்ரீஸியாக இருக்கும். ட்ரை ஸ்கின் நான், பட் எனக்கே வந்துட்டு இந்த பாடி லோஷனை அப்ளை பண்ணும்போது லைட்டாக வந்து க்ரீஸியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். இதுவே நீங்கள் ஆயில் ஸ்கின்னாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. என்ன கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து க்ரீஸியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். எனக்கு வந்து க்ரீஸியாக இருந்தால் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் க்ரீஸியாக இருக்க அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உடனே வந்து போகணும், ஸ்வெட் ஆகுது அப்படின்னா ஒரு மாதிரி வந்து இருக்கும் இது. ஸோ அது மட்டும்தான் இதில் இருக்க ஒரு ட்ராபேக்கு. இதுவே இந்த பிங்க் கலர் பாட்டில் நான் சொன்னேன்ல, ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு க்ரீஸி எஃப்ட்லாம் கொடுக்காது, ஃபுல்லி மேட். ஸோ சூப்பராக இருக்கும் அது வந்து யூஸ் பண்ணும்போது. பட் இதில் லைட்டாக வந்துட்டு இந்த சம்திங் சீரம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு சன்ஸ்க்ரீன் கொடுத்துருக்கு அப்படின்றனால உங்களுக்கு அந்த க்ரீஸி எஃபெக்ட் வந்து கொடுக்குது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் இந்த பேக்கேஜிங் வைஸ் வந்து சொல்லி ஆகணும். இந்த மாதிரி பம்ப் பண்ணுற பாட்டில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியே கொண்டே போக முடியாது. ஸோ பம்ப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும் அது என்ன ட்ராபேக் அப்படின்றது. நம்ம இப்படியே வந்துட்டு கேரி பண்ணுறோம் பேக்கில் அப்படின்னா இந்த பம்ப் வந்து நமக்கே தெரியாமல் பம்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராடக்ட் வந்து வெளியே வந்துடும். ஸோ இதுதான் இதில் இருக்க பம்பில் வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ டிஸ்அட்வான்டேஜே வந்து பார்த்திங்கன்னா இந்த பம்ப்பு மட்டும்தான். பட் இதில் வந்துட்டு இந்த பேக்கேஜிங் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இங்கே க்ளோஸ்ன்னு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த சைடு வந்து டர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் பம்ப் பண்ணவே முடியாது. ஸோ வந்துட்டு ப்ராடக்ட் பாட்டில் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் வந்துட்டு ஈஸியாக இதை வந்து கேரி பண்ணிட்டு போகலாம். இப்படி பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓப்பன் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு அட்வான்டேஜில் இருக்குது. ஸோ அதனால இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு ப்ராடக்டாக வந்து ஆயிடுச்சு. ஈஸியாக வந்து நீங்கள் கேரி பண்ணிவிட்டு எங்கே வேணால் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதுதான் வந்து ட்ராவல் பேக்கேஜிங்காகவும் இருக்குது. பேக்கேஜிங் வைஸ் வந்து இது வேறு லெவல், ப்ராடக்ட்டும் வேறு லெவல். பட் கொஞ்சம் க்ரீஸியாக இருக்குது, அது மட்டும் தான் இதில் வந்துட்டு இருக்குது. பட் க்ரீஸியாக இருந்தால் ஓகே அப்படின்றவங்க தாராளமாக இதை வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாடி லோஷன். செகண்ட் பாடி லோஷன் வந்து பார்த்திங்கன்னா பேராஷூட்லேருந்து ஒரு பாடி லோஷன். பேராஷூட்டில் பாடி லோஷன் இருக்குன்றது எனக்கே வந்துட்டு இப்போ தான் தெரியும். டிமார்ட் வந்து சம்டைம்ஸ் நான் ஒன் டைம் போகும்போது இதை பார்த்த உடனே சரி ஓகே இது வாங்கி வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து வாங்கினது தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பியூர் கோகனட் மில்க் வந்து வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது ட்ரை ஸ்கின்னுக்கான ஒரு பாடி லோஷன். ஸோ இதோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி, ஸோ ஃபுல்லாகவே அந்த காலி பட்டான கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து இருக்குது இதில். ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் எப்படி இருக்குன்றது நான் பண்ணி காட்டுறேன்.
உங்களுக்கு வந்து குயிக்காக அப்சர்வ் ஆகிறது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்மெல்லு வந்துட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகிடும். ஸோ அந்த வாஸ்லின் இருக்கா மாதிரி உங்களுக்கு வந்து க்ரீஸி எஃபெக்ட்லாம் வந்து கொடுக்காது. குயிக்காகவே உங்கள் ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகிடும். ஒரு மாதிரி சம்திங் ஏதோ ஒரு ஃப்ளவர் ஸ்மெல் வருது. பட் எக்ஸாக்டாக இந்த ஃப்ளவர் அப்படின்ட்டு வந்து எதுவுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மைல்டான ஒரு ஸ்மெல் தான் வந்து கொடுக்கும். ரொம்பலாம் வந்து ஸ்மெல் வராது. பர்ஃப்யூம் வந்து லைட்டாக தான் வந்திருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஓகே. அதே மாதிரி இதில் டீப் நரிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. டீப் நரிஷ் ஆகுது. ஸோ ஸ்கின் வந்துட்டு போட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ட்ரை ஆக்காமல் கரெக்டாக அது கொடுக்க வேண்டிய மாய்ஸ்சரைசரை வந்து கரெக்டாக வந்து கொடுக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 385 வந்து வருது. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 ml ஆஃப் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து 400 ருபீஸ் சம்திங் அந்த ரேஞ்சில் தான் வந்து வருது. தாராளமாக வந்துட்டு வாங்கலாம் என்ன கேட்டால். இது வந்து பேக்கேஜிங் வைஸ் வந்து நான் அதில் சொன்னலை. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இதில் இல்லை க்ளோஸ் பண்ணுற அளவுக்குலாம் வந்துட்டு எந்த கெப்பாசிட்டியும் இல்லை. ஸோ உடனே வந்துட்டு பம்ப் பண்ணாலே வந்துட்டு ப்ராடக்ட் வெளியே வரும். இதை வந்து ட்ராவல்லாம் வந்துட்டு பண்ண முடியாது. வாஸ்லின் பாட்டிலில் கொடுத்துருக்க மாதிரி மேலே அந்த பம்ப் வந்து கொடுத்துருந்தா இன்னும் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு நான் திங்க் பண்ணுறேன். ஸோ அதுதான் இதை பற்றி வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதோட இது வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்துட்டு ஃபுல்லாக எம்டி தான். இது வந்து காலி ஆயிருந்தா ஒரு ப்ராடக்ட் காலி. ஸோ ஃபுல்லாகவே வந்து காலி பண்ணியிருக்கேன் அடி வரைக்கும். பட் இதை வந்துட்டு நான் விட்டுட்டேன். நானே மறந்துட்டேன். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு எடுத்தோன்னே தான் தெரியுது நான் இதை வந்து இன்னும் தொடச்சி எடுக்காமல் விட்டுருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும் ப்ராடக்ட் வந்து எண்டு வரைக்கும் முடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது. ஸோ பார்ப்போம் இது வந்துட்டு முடிப்பேனா இல்லையான்னு தெரியல. ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் எடுத்தே போட்டுட்டேன். இப்போ தான் திரும்ப வீடியோ எடுக்கும்போதே எடுத்து பார்க்குறேன். தானாக வந்துட்டு பம்ப் ஆகி அதுலேருந்து ப்ராடக்ட் வெளியே வருது. ஸோ ஓகே இன்னும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணல. லைட்டாக மனசு வந்து வலிக்குது அதனால். ஓகே நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்ப்போம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்கான பாட்டில் வந்துட்டு இல்லை. நான் வந்து தூக்கி போட்டுட்டேன். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் எப்போ எடுக்கணும்னு நினச்சேன்னா ஜூலை மாதம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ வந்து செப்டம்பர் ஆகுது. 3 மாதமாக எங்கள் வீட்டில் வந்துட்டு அதை வச்சுக்க முடியாதுன்னு தூக்கியே போட சொல்லிட்டாங்க. நானும் தூக்கி போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு எந்த ப்ராடக்ட் வந்து இந்த 2 பாட்டில் மட்டும்தான் இருக்குது. நான் பேலன்ஸ்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு இமேஜ் வந்து இந்த சைடில் வந்து ஸ்க்ரீனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ நிவ்யாவோட ஒரு பாடி லோஷன் ஒரு ப்ளூ கலர் ஒரு டார்க் ப்ளூவில் அந்த பாட்டில் வந்து வரும். நான் இங்கே வந்து ஷோ பண்ணுறேன் அது என்ன இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 260 வந்து வருது. 200 ml ஆஃப் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து 260 வந்து வருது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்பவே ஒரு மைல்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். எனக்கு உண்மையாகவே வந்து நிவ்யாவோட இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. பம்ப் டைப்பில் இருக்காது. இது எப்படி சொல்கிறதுனா நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிப்போம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இதில் பம்பும் இருக்குது. பட் பம்ப் நான் வந்து ட்ரை பண்ணதில்லை. ஓப்பன் டைப்பில் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து நல்லாயிருக்கு. 200 ml ஆஃப் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து 260 தான் வருது. ஸோ ஒரு ரிபிளான ஒரு ப்ராடக்ட் தான். எல்லாருமே வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது. பாடி லோஷன் வந்துட்டு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த பாடி லோஷன் வந்து கண்டிப்பாக அதை வந்து கொடுக்கும். எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் கூட எனக்கு தெரிஞ்சு இந்த நிவ்யாவோட பாடி லோஷன் வந்து உங்களுக்கு சூட் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ 4th ப்ராடக்ட் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மாமா அர்த்தோட ரோஸ் பாடி லோஷன். ஸோ நிறைய பேருக்கு வந்து மாமா அர்த்தோட ப்ராடக்ட் வந்து பிடிக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. பட் எனக்கு என்னன்னு தெரியல. நான் இது வரைக்கும் நான் மாமா அர்த் வந்து யூஸ் பண்ண ஒரு சில ப்ராடக்ட்டுமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு மேபி எனக்கு வந்து அது செட் ஆகாமல் இருக்கோ வந்து தோணும். என்னடா இது எல்லாருக்குமே செட் ஆகாது நமக்கு செட் ஆகலையே அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவில் வந்து பார்த்திங்கன்னா மாமா அர்த் ப்ராடக்ட் வந்து எனக்கு வந்து செட் ஆகலை அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ஃபைனல் ப்ராடக்ட். மாமா அர்த்லேருந்து ஒரு ரோஸ் சம்திங் மில்க் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணின ஒரு பாடி லோஷன். 400 ml ஆஃப் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து 260 ஆஃபரில் வந்து கிடைக்கும். நான் ஆஃபரில் வந்து வாங்கினேன். ஸோ இதுதான் லாஸ்ட் ப்ராடக்ட். எனக்கு இந்த ப்ராடக்ட் என்ன பிடிக்கல அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் எவ்வளோதான் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணாலுமே அது சீக்கிரமாக ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகிடுது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதில் கொடுத்துருக்க அந்த அளவுக்கான மாய்ஸ்சரைசர் வந்துட்டு எனக்கு என்னமோ கொடுக்கல அப்படின்னு தோணும். நீங்கள் இதுவே வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா அதில் மில்க் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு மில்க் ஸ்மெல் வந்துட்டு என்னமோ வந்துட்டு பிடிக்கலை. அதில் ரொம்ப ஒரு மாதிரி டாமினேட் ரோஸ் மில்க்கு ரெண்டுமே வந்துட்டு என்னை டாமினேட் பண்ணுற மாதிரி வந்துருக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு எனக்கு ஒரு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்குது மாமா அந்த பாடி லோஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ இதோட வந்து முடிச்சுக்கலாம். வேறு ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய்.